என்ன கலா, நான் சொன்னது சரிதானே? எம்பி தமிழ்மணி பையன் யாரு? நீதானா? யார் அந்த பசங்க? தெரியாது சார். அவங்க யார் அடிச்சிட்டு போயிருக்காங்க தெரியுமா? எம்பியோட பையனை. மரியாதையா பார்த்தத சொல்லிடு. எனக்கு தெரியாது சார். நான் இப்பதான் வந்தேன். நான் பார்க்கல சார். இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்திருக்கீங்க. ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல. இங்க யாராவது அவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? என்னால முடியும். என்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியும். இவன் தான். எம்பி பையன்கிட்ட இந்த திருண்ண பதில் சொல்ல ராஸ்கல். கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல. பணத்தை எங்க வச்சிருக்க? இப்ப உனக்கு சந்தோஷம் தானேமா? அந்த புள்ள அடிவாங்கதோட திருப்தி தானே? இத பாருமா, பட்டு பல கடைக்குள்ள போந்து பணத்தை திருடிட்டு போறாங்க. இவனெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது, 6 மாசம் ஜெயில போடணும். உன்னை கையெடுத்து கேட்டுக்கிறேன். அந்த பிள்ளைய அப்படி சபிக்காதம்மா. இப்படி கொஞ்சம் வாங்கல. குடிசைக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த என் பொண்ணு எம்பியோட பையன் நாசமா போக காரை ஏத்திட்டு நிறுத்தாம கூட போயிட்டாம்மா. இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அந்த மனோகர்னாலதான். அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியம்மா. இதோ நேத்து அவங்க அடிச்சு எடுத்துட்டு வந்தது. என் பொண்ணு ஆபரேஷனுக்காக கொடுத்தாங்க. அந்த பையனை உள்ள வச்சு என் பொண்ணு பழைக்க வேண்டாமா? இதை எடுத்துட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருமா? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல, இதை நீங்க ஆபரேஷன் வச்சுக்கோங்க. நான் அவரை எப்படியாவது பெயில கூட்டிட்டு வந்துடுறேன்.
இவதாண்ட மனோகரனை காட்டி கொடுத்தது. காட்டி கொடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறா பாத்தியா? என்ன பண்றது? இப்படியே ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். நீ ஒரு யாரும் சொல்ற. இந்த செயின் அடகு வச்சு ஜாமீனுக்கு பணம் வாங்கி தர முடியுமா? நேத்து நீங்க தான் வந்து அவனை அடையாளம் காட்டி கம்பி எண்ண வச்சீங்க. இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கிறீங்க. எங்க கையெழுத்து போடணும்? இங்க. இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னும் 4 நாள்ல எதுலயா உள்ள மாட்டி உள்ள போட்டுற மாட்டேன். திமிரு பிடிச்ச பசங்க. யோ, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வா. I'm sorry. Second, empirical versus scientific forecasting. Third, historical, deductive and joint opinion methods. Technique of forecasting can be classified as below. First, past performance technique. Second, எக்ஸ்கியூஸ் மீ, yes, திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? தேங்க்யூ. எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். எங்க? வாணிமால். வாணிமாலா? வாணிமால். நம்ம வாணிமால்ல அங்கதான் பயங்கர அடி. நீ எங்க இருந்தியா? நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச். நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான். ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு. அதனாலதான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ? எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. புரியுதா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வேன். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே? இதானே நீ அடகு வச்ச செயின். இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கன்னு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஐ லைக் யூ.
கதை அடிக்காது, உண்மையை சொல்லி என்னதானே தேடுற? இல்ல. சத்தியம் பண்ண மாட்டேன். அப்போ என்னதான் தேடுற? இல்ல. சரி, நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆனா பஸ் இங்கே நிக்காது, போயிடும். போகாதே, நம்ம வண்டி தான் நந்தி மாதிரி முன்னாடி நிக்குதே. சிக்னல் மாறிடுச்சு, போய் வண்டி எடு. நீ என்னதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ற வரைக்கும் நான் வண்டி எடுக்க மாட்டேன். ஐயோ, பின்னாடி டிராபிக் ஜாம் ஆகுது. ஆகட்டும், ப்ளீஸ் கொஞ்சம் வண்டி எடு. அப்படியே ஒத்துக்கோ. சரி, ஒத்துக்கிறேன். உன்னதான் தேடிட்டு இருந்தேன். போதுமா? ஒரு நிமிஷம் அக்கா, இங்க வாங்க. தங்கச்சி நீங்க வாமா. அம்மா நீங்களும் கேளுங்க. இப்ப சொன்னியா, சொல்லு. என்ன சொல்றேன்? சொல்லு. அப்ப சரி, நானும் வண்டி எடுக்க மாட்டேன். ஷோ, சரி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இது பாருங்க, நீங்க எல்லாம் சாட்சி. நாளைக்கு பேச்சு மாத்தாலும் மாத்திடுவா. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்றோம். No. எஸ், No. 4 மணி. இல்ல. 4 o'clock. இல்ல. 4 மணி. ரைட். ஹாய். வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்க. தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருந்தேன். கடலை சாப்பிடுறியா? ஹே 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 ஹே. உனக்கு பயம், என்ன பார்த்து பயம். என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சாம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன்னு பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ண. எப்படி? என் கூட காஃபி சாப்பிட. என்னது? எக்கனாமெட்ரிக்ஸ். அப்படின்னா? அடி உத திருட்டுக்கும் எக்கனாமெட்ரிக்ஸ்க்கும் ரொம்ப தூரம். நான் தான் அடி உதையெல்லாம் இப்ப விட்டுட்டேனே. இப்ப ஒன்லி திருட்டு, அதுவும் உங்க வீட்டு திருட்டு, எங்க வீட்டு திருட்டு இல்ல, கண்ணா பின்னாடி பெரிய திருட்டு. என்ன திருடுன நீ கேட்கணும். என்ன திருடின? உன் இதயத்தை. வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். தேங்க்ஸ். காஃபிக்கு. ஹேய் ஹேய். காட். ஹேய், என்னாச்சு? எங்க அப்பா. எங்க? கவுண்டர் பக்கத்துல. பிரவுன் கலர் சட்டை, பட்ட பட்டையா, அந்த ஒழுக்கத்திலையா? ஆமா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. என்ன பண்ற? மிஸ்டர் சந்திரமௌலி. வாங்க சார். ஓ மை காட். குட் ஈவினிங். குட் ஈவினிங் தம்பி. நீங்க என்ன சார், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க சார். இல்ல தம்பி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார். பரவாயில்ல தம்பி. இருமா, சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க வாங்க சார். நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் போகணும். சார், அடுத்த தடவை கண்டிப்பா எங்க கூட காஃபி சாப்பிடணும். ஓ, தேங்க்யூ. ஓ மை காட். ஹாய். என்ன புக்கு? இங்க என்ன பண்ற? ரிசர்ச். அட்டெண்டர் பார்த்தா நான் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுவான். தள்ளவே முடியாது. முழுசா முள்ளங்கி பத்த மாதிரி 10 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்ன சொல்ற? அது சொல்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? இல்லையே, இருந்தா சொல்லு, அங்க போய் பேசலாம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் புக் படிக்க சொல்லியிருக்கேன். சரி, சொல்லி தொலை. ஐ திங்க் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நீ என்ன சொல்ற?
ஒண்ணு பண்ணு, ஊரை கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப இடத்த காலி பண்ணு. இதுதான் உன் முடிவா? ஆமா ஆமா ஆமா. Hello, hello. Mic testing, 1, 2, 3. Hello. Mic testing, 3, 2, 1. Can you hear me? Can everyone hear me? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்னேன். உன் ஆசையை என்னால தட்ட முடியல. அதனால தான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றதை இப்போவாது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால சொல்ல முடியல. அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜ்க்காவது தெரியட்டுமேன்னு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன். ரெடி? Oh God, no. I love you. ராத்திரி 10 மணிக்கு சீரன் இறங்கத்துல இருந்து போலீஸ் 145 போட்டிருக்காங்க. சுத்தி பாறை வேற போட்டிருக்காங்க. அப்போ அடிதடி நினைச்சு ஷார்ட் சப்போர்ட் நமக்கு இருக்கு. பிளாக்கெட்ஸ் ஃபிளாக்ஸ் எல்லாம் ரெடி. எங்க மீட் பண்றோம்? அயன் பிரிட்ஜ். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. சரி, 9 மணிக்கு நான் அங்க இருப்பேன். ஓகே ஓகே, ரைட். ரைட். ஷார்ப் 9 o'clock. மறந்துடாத. நான் ஒன்னு கேக்குறேன், செய்வியா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ராத்திரி அவங்களோட போக கூடாதுன்னு சொல்ல போறேன். அவ்வளவுதானே? இத பாரு, இவ்வளவு காலமா நான் வளர்த்த நம்பிக்கை, லட்சியம் இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது. அடித்தடி ஜெயில் இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன? அது மாத்திக்கிறது தப்பு இல்ல. நான் உன்னை விரும்புறேன். அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட முடியாது. கட்டுப்பட சொல்ல, கன்சிடர் பண்ண சொல்றேன். கன்சிடர் பண்ணியாச்சு, மாத்திக்க முடியாது. ஓகே? என் விருப்பத்துக்கு அவ்வளவுதான் மரியாதைனா நீ என்ன விரும்புறதுல அர்த்தமே இல்ல. அது வேற இது வேற. எப்படி வேற வேறையா இருக்க முடியும்? நாளைக்கு என்ன ஜெயில பாக்க போறேன்னா இல்ல ஹாஸ்பிடல்ல பாக்க போறேன்னா சந்தேகப்பட்டு என்னால காலம் கடத்த முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி சத்தியமா நான் அவங்க கூட போக போறேன். அப்ப என்ன விட்டுடு. உனக்கு நான் தான் முக்கியம்னா இந்த அடித்தடி சண்டை எல்லாத்தையும் விட்டுடு. இல்ல அதுதான் முக்கியம்னா என்ன விட்டுடு. நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி சத்தியமா நான் அவங்க கூட போக போறேன். அப்ப என்ன விட்டுடு. உனக்கு நான் தான் முக்கியம்னா இந்த அடித்தடி சண்டை எல்லாத்தையும் விட்டுடு. இல்ல அதுதான் முக்கியம்னா என்ன விட்டுடு. போகலையா? எனக்காவா? அப்படின்னு இல்ல, ஏதோ சின்ன பொண்ணாச்சே, மனசு உடைஞ்சிட கூடாதுன்னு தான். I love you. ஐ லவ் யூ சொன்னா போதுமா? பின்ன உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. விளையாடுறியா? இல்லையே. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி, தெரிய வேண்டாம்.
உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். சத்தியமா விளையாடல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். வாழ்நாள் பூரா உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். ஆனா அப்பா அம்மா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல ஒரு கல்யாணத்துக்கு என்ன தகுதி வேணும்? இருந்தாலும் அப்பா அம்மா கேட்காம. இப்போ உங்க அப்பா அம்மாவை கேட்கணும், அவ்வளவுதானே? மிஸ்டர் சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலி. வாய் மூடு. அப்ப நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. நாளைக்கா? எஸ். என்னால் முடியாது. அப்ப நான் அவரே கேக்குறேன். மிஸ்டர் சந்திரமௌலி, ப்ளீஸ். எதுக்கு போறாங்க? அப்போ ஒத்துக்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ். ஓகே? நாளைக்கா? ஓகே ஓகே. ஏய் மனோ, என்ன சொல்ற? என்ன சொல்ற? நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ வரலனா நீ என்ன விரும்பலன்னு அர்த்தம். நீ வரலனா நான் உன்னை விரும்பலன்னு அர்த்தம். But tomorrow morning I will be there. Okay? Bye. Coming. கொஞ்சம் என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரியா? எதுக்கு? தெரியாத மாதிரி கேக்குற பாத்தியா? நேத்து நீ நடத்தின போராட்டத்துல 4 போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஒரு குடம் நாசம், 4 லட்சம் க்ளோஸ். தெரியுமா உனக்கு? எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சத்தியமா சொல்றேன், நேத்து நான் அதுல கலந்துக்கல. அப்புறம் நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, நேத்து நான் அந்த பக்கமே போகல. முடிச்சிட்டியா? போலாமா? வா. எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன்ல. இப்ப நீ வாயை மூடிட்டு வரல, உன்னை தெரு தெருவா நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறேன். வரேன். ஆனா இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு வரேன். காதல எவனாவது பூ வச்சுக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு மட்டும் விட்டுரு. நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன். புரியுதா? வா.